KGF 3 படத்துல தல அஜித்குமார் நடிக்க போறதா இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. KGF டைரக்டர் பிரசாந்த் நீல் கூட தல அஜித்குமார் அவர்கள் 2 படங்கள் பண்ண போறாரு, அதாவது 2 ப்ராஜெக்ட் பண்ண போறதாவும், அந்த 2 ப்ராஜெக்ட்ல ஒன்னு ஸ்டாண்ட் அலோன் படமாவும், இன்னொரு படம் KGF யூனிவர்ஸ்குள்ள இருக்க போற ஒரு படமாவும், அந்த படத்துல யாஷ் கேரக்டர் உள்ள வந்து KGF சாப்டர் 3க்கு லீடு விட்டு KGF சாப்டர் 3ல அஜித்குமாரும் ஒரு பெரிய கேரக்டரா உள்ள வர போறதா இன்னைக்கு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த் நீல் கூட இவர் 2 படம் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அது AK-63 64 ஆர் 65 அப்படிங்கிறது தெரியல. அப்படி அமைஞ்சா அதுல ஒரு படம் ஸ்டாண்ட் அலோனா தனி படமாவும், இன்னொரு படம் KGF யூனிவர்ஸ்குள்ள இருக்க படமாவும் வரப்போறதா இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் DD நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மீடியால தான் இந்த விஷயம் வந்திருக்கு. பட் இதை எந்த அளவுக்கு நம்ப கூடாது அப்படிங்கிறது தெரியல. நிறைய தகவல்கள் அவங்க சொல்றது உண்மையாவும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் கூட ஒரு படம் பண்ண போறதையே முதல்ல இவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட தானே இப்ப இவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கமிட் ஆகி சைன் பண்ண உடனே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ற இன்னொரு படத்துல இருந்து ஒரு அப்ரோச் வந்திருக்கு அஜித் அவர்களுக்கு. அது என்ன படம் பாத்தீங்கன்னா, பிரசாந்த் நீல் அண்ட் ஜூனியர் NTR பண்ற அந்த படத்துல வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஹீரோ தேவை அப்படிங்கறதுனால அஜித் அப்ரோச் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர் சைட்ல இருந்து சொல்ல, பிரசாந்த் நீல் வந்து அதுக்காக அப்ரோச் பண்ண வரும்போதுதான் இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களுக்கான டிஸ்கஷன் நடந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. இதனாலதான் இப்ப இந்த சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் நடந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் இந்த 2 படங்கள், அதாவது தல அஜித்குமார் அவர்கள் கூட பிரசாந்த் நீல் பண்ற இந்த 2 படங்களையுமே KGF படத்தை தயாரிச்ச ஹொம்பாலே பிலிம்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தல அஜித்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000க்கு அப்புறம் அவர் பண்ண பெரும்பாலான படங்கள் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும். இவர் ரஜினி இடத்த பிளேஸ் பண்ணுவாரு, இவர் கமல் இடத்த பிளேஸ் பண்ணுவாரான்னு 2 பேரையுமே, அதாவது அஜித் விஜய் 2 பேரையுமே பேசிட்டு இருந்த டைம்ல கமலும் நான் தான் ரஜினி நான் தான்ங்கிற மாதிரி வில்லன் படத்துல 2 ரோலையுமே பயங்கரமா பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல டாக் ஆஃப் த டவுனா இருந்தது அந்த படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு 2 கேரக்டரா. ஒரு கேரக்டர்ல ரஜினி மாதிரி மாஸ் காட்டுவாரு, இன்னொரு கேரக்டர்ல கமல் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதனாலேயே அந்த டைம்ல அந்த படம் பயங்கரமா பேசப்பட்டது. அதுக்கப்புறமாவும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு வரலாறுன்னு. 2010க்கு முன்னாடி வரைக்கும் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் படங்களை 2010க்கு அப்புறம் அவர் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு, அதுவுமே முன்னாடி டிசைட் பண்ண படம் தான். அதுக்கப்புறம் பில்லா 2 ரிலீஸ் ஆச்சு, அதுவுமே நல்ல ஒரு படம் தான், பட் பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் வாங்கல. அதுக்கப்புறம் ஆரம்பம், வீரம், வேதாளம், என்ன எறிந்தாலும் தொடர்ந்து கமர்ஷியல் படங்கள்லயே நடிச்சிட்டு இருந்தாரு. போலீஸ் ரவுடி, ரவுடி போலீஸ், போலீஸ் ரவுடி, ரவுடி போலீஸ், இதே 2 கேரக்டர்லயே தான் மாத்தி மாத்தி நடிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரால் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் யார் தெரியுமாடா? யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? யார் முன்னால நிக்கிறது தெரியுமாடா? There was Ajit sir who had come and worked in the film, and yeah. அத்தனை பேர் உள்ள இருந்தாலும் ஈனா ஒருத்தன் வெளியே இருந்தா போதும் கலை. பட் அவர் அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஹீரோ, அதுவும் வில்லனா நடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு போயிருவாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. பட் இந்த KGFல வந்து அவருக்கு ஒரு தனி படம் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் அந்த கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டரா இருக்க போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடா இல்ல கொஞ்சம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா அப்படிங்கிறதும் தெரியல. பட் இந்த படத்தை எந்த ஆஸ்பெக்ட்ல அவர் யோசிச்சாலும் படத்துல பில்டப்ங்கிறது எக்ஸ்ட்ரீமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். KGF 1 படத்துல வந்த அளவுக்கு மாசான டைலாக்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். மார்க்கெட் எங்கேயோ போயிடும். ரீசெண்டா உண்மையை சொல்லி ஆகணும்னா விஜய் மார்க்கெட்டை விட அஜித் அவர்களுக்கு மார்க்கெட் கம்மியா தான் இருக்கு. ஒருவேளை இந்த படங்கள்லாம் வந்துருச்சுன்னா தூக்கிட்டு போயிருவாரு. பட் விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிடுறாரு, அது நம்ம அதை பத்தி பேச விரும்பல. அண்ட் அஜித் அவர்கள் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலா அடுத்தடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி போன வருஷமே டாக்ஸ் பயங்கரமா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேர்ல்ட் டூர் போறாருன்னு எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் கமிட் ஆகுறதுலயே பெரிய பிரச்சனைகள் இருந்தது. முதல்ல வந்து விக்னேஷ் சிவன் கமிட் ஆயிட்டாரு, கதை சொல்றது பிடிச்சிருச்சு,
ஒன் லைன் சொன்னாரு, நல்லா இருந்தது, அதை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் டெவலப் பண்ணாம அவர் காதல டெவலப் பண்ணி கல்யாணம் பண்றதுல கான்சென்ட்ரேட்டடா இருந்து படத்தை கோட்டை விட்டாரு. அடுத்தது இன்னொரு டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரதுக்குள்ள ஒரு வேர்ல்ட் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லைக்கா வந்து கமிட் பண்ணி கதை கேட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அஜித்தும் கதை கேட்டாரு, பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அஜர்பைஜான்ல இருந்து திரும்ப வர வேண்டியதா இருந்தது. அஜர்பைஜானுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால திரும்ப வர வேண்டியதா இருந்தது டீம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் போய் தேர்ட் ஷெட்யூல் போறதுல பெரிய பிரச்சனை வந்தது. ஏன்னா லைக்கா கிட்ட வந்து ஃபண்டிங் இஷ்யூ, ஃபண்டிங் பயங்கரமான இஷ்யூ. அண்ட் இதுக்கு நடுவுல தலை அவர்களுக்கு ஆபரேஷன் நடந்தது. இப்ப ஃபைனல் ஷெட்யூல் அப்ப பாத்தீங்கன்னா ஷாலினி மேம்க்கு ஆபரேஷன் நடந்தது. அந்த ஷூட்டிங்ல ஒர்க் பண்ற ஆர்ட் டைரக்டர் இறந்து போனதுன்னு நிறைய பிரச்சனைகள், இந்த படம் கண்டினியூ ஆக முடியாம நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. அதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா லைக்கா கிட்ட இருந்த அந்த ஃபண்டிங் இஷ்யூ தான். ஏன்னா அவங்க பெரிய படங்கள் நிறைய பண்றதுனால ஃபண்டிங் இஷ்யூ ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதனால வந்து இந்த படம் ரொம்ப நாள் டிலே ஆகுச்சு. இந்தியன் 2 அந்த ப்ரீ சேல்ல இருந்தா அவங்க இப்ப இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அடுத்த படம் எந்த அளவுக்கு பூஸ்ட் வேகத்துல போகுதுங்கிறதும் தெரியும். இப்ப எல்லா படத்துல இருந்தும் டக்குன்னு அப்டேட் வருது. என்னப்பா இது அஜித் படமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு குட் பேட் அக்லில இருந்து அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இதே ஸ்பீட்ல போனாருன்னா அடுத்து இந்த 2 படத்தை முடிக்கிறதுலாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈவன் நடுவுல சிறுத்தை சிவா படம் சொன்னாங்க பத்தியா, அதையும் கூட முடிச்சுட்டு அட் டைம்ல போயிட்டே இருப்பாரு போல. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. இதே மாதிரி போனா நல்லா இருக்கும். அண்ட் இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் சினிமா ஃபேனா ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ் சினிமால இருந்து 1000 கோடி அப்படிங்கறத ஒரு படம் அச்சீவ் பண்ணும், இந்த படம் அச்சீவ் பண்ணும், அந்த படம் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கறதுல நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் எந்த படமும் அச்சீவ் பண்ற மாதிரி தெரியல. பட் ஏதாவது ஒரு படம் அச்சீவ் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கள் மற்ற மொழிகள்ல போய் நடிக்கிறதோ, அதே நேரத்துல மற்ற மொழி இயக்குனர்கள் கூட சேர்றதையோ நம்ம வந்து எப்பவுமே ஏன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. ஏன்னா சினிமா ஹஸ் நோ லாங்குவேஜ் பேரியர்ஸ். எங்க வேணாலும் போய் யார் வேணாலும் நடிக்கலாம், யார் படத்துல வேணாலும் யார் வேணாலும் நடிக்கலாம். இன்ஃபேக்ட் KGF படம் இங்க எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். KGF 1 கண்டிப்பா நான் தியேட்டர்ல பார்க்கல, ஆனா KGF 2 நான் தியேட்டர்ல பார்த்தேன். பட் என்ன ஒரு கொடுமைன்னா அந்த படத்தோட கடைசியில வர எண்ட் கிரெடிட்டை நான் பார்க்கவே இல்லை. என்ன வெறுப்புனா, யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஷோ போறவனுக்கு தான் அந்த எண்ட் கிரெடிட் பயங்கரமா இருக்கும். அடுத்த ஷோ போறவனுக்கு அவனுக்குமே அந்த எண்ட் கிரெடிட்ஸ் பயங்கரமா இருக்காது. காலங்காத்தால 4 மணி ஷோ போனாங்க அந்த படத்துக்கு, பார்த்துட்டு அந்த எண்ட் கிரெடிட் சீன் பார்க்கல. ஏன்னா தியேட்டருக்காரன் அவ்வளோ ஏசி வச்சு விட்டான். இன்டர்வல்லே பயங்கரமா எல்லாருக்கும் முட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எழுந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூமுக்கு தான் ஓடானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர். ஏன்னா காலங்காத்தால அது வேற நல்ல ஜில்லுன்னு இருக்கு வெளியே, அந்த ஜில்னஸே உள்ள நல்லாவே இருக்கு. அதுக்கும் மேல இவன் ஏசியை போட்டு நல்ல ஹைல வச்சு விட்டான். பட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே முட்டிக்கிட்டு வந்துருச்சு. எல்லாரும் ஏந்து வெளியே ஓடிட்டாங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் ஏந்து விறுவிறுன்னு வெளியே வந்துட்டோம். பட்டம் வேற லெவல் சூப்பரா இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். பட் கடைசியில அந்த எண்ட் கிரெடிட் சீனை நான் பார்க்கவே இல்லைங்க. அதை பார்த்துட்டு வெளியே வந்திருந்தேன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் அந்த ஏசியும் அதனால் வந்த இயற்கை உபாதையும் தான் அந்த படத்தோட அந்த எண்ட் கிரெடிட் சீனை பார்க்க முடியல. பட் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பரா போய் தியேட்டர்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படம் மட்டும் நடந்த KGF 3ல தலையை போய் தியேட்டர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டான பயங்கரமான ஒரு அப்டேட். இது நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை. நடந்தா நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.